எல்லாருக்கும் வணக்கங்க. அதாவது நம்ம வாழ்க்கையிலேயே மிராக்கிள்னு சொல்ற ஒரு அதாவது வெயிட் லாஸும் பண்ணும் பிம்பிள்ஸ் ரெமெடி எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருளை தயாரிக்கும் முறை, அதுக்கு தேவையான பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். திரிஃப்லா பவுடர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் எல்லா இடத்துலயும் கிடைக்குதுங்க. அந்த திரிஃப்லா பவுடர் அதோட நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேங்க. 1000 வருடங்களாக நம் முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் மூன்றும் பாத்தீங்கன்னா அதுல இல்லாத வைத்தியமே கிடையாதுன்னு சொல்றாங்க. பிபியா திரிஃப்லா பவுடர் தான் சாப்பிடுவாங்க. என்ன உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனா அதுதான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சுகர்னாலும் அது சாப்பிடுவாங்க. பொதுவாகவே நெல்லிக்காயும் உங்களுக்கு கடுக்காயும் பார்த்தீங்கன்னா முதுமையை தடுக்கக்கூடியது. தொடர்ந்து எடுத்துட்டு வந்தா ஸ்கின்க்கு ரொம்ப நல்லதுங்க. நாளுக்கு நாள் அது எடுக்க பார்த்தீங்கன்னா கண் பார்வை ரொம்ப தெளிவாகும். உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு அந்த திரிஃப்லா பவுடர் தொடர்ந்து நான் சொல்ற முறையில் எடுத்துட்டு வந்தா 5 கிலோ வரைக்கும் குறையும் சொல்லிட்டு சொல்றாங்க. வேண்டாத கொலஸ்ட்ரால் அத்தனையும் பர்ன் பண்ணிரும், எடுத்துரும், நீக்கிரும். எல்லாத்தோட பாத்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம உடம்புக்குள்ள தங்கி இருக்கும் இல்லையா நச்சுத்தன்மை, அந்த நச்சுத்தன்மையெல்லாம் இந்த திரிஃப்லா பவுடர் பயன்படுத்த பாத்தீங்கன்னா அத்தனையும் போய்கிட்டே இருக்கும், வெளியில போயிட்டே இருக்கட்டும். ஆன்டி ஆக்சிடென்ட் இது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் திரிஃப்லா பவுடரையே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கண்ணு கீழே இருக்கிற சுருக்கங்கள் ஆகட்டும், அப்புறம் அந்த பிளாக் மார்க் இருக்கு இல்லையா அதாகட்டும், அன்ஈவன் ஸ்கின் டோன் ஆகட்டும், இல்ல பிக்மெண்டேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த திரிஃப்லா பவுடர் ரொம்ப நல்லா வேலை செய்யும். 12 வருடம் தொடர்ந்து எடுத்தவங்களுக்கு எந்த குறையும் இல்லையா. இன்னொன்று முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அதற்கு தேவையான பொருட்கள் இப்ப என்னென்னு பாத்திரலாம். கடுக்காய் 50 கிராம். இப்போ பாருங்க, கடுக்காய் இப்படி இருக்குங்க, இந்த மாதிரி இருக்கும், அப்படியே வரி வரியா வருது இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் இந்த கடுக்காய். அடுத்தது தாண்டிக்காய். இந்த தாண்டிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடுமி மாதிரி இருக்கும், குட்டியா இருக்கு பார்த்தீங்களா, ரவுண்டா. இதுக்கு பேர் தான் தாண்டிக்காய். இது 100 கிராம். அடுத்தது காஞ்ச நெல்லிக்காய் 200 கிராம். இந்த கடுக்காய் பார்த்தீங்கன்னா இந்த முழுசா இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணும், நம்ம இந்த இதில் போட்டுங்க. இப்படி நம்ம தட்டினோம்னாலே அது பொழந்துக்கும். பொழந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இந்த மாதிரி விதை இருக்கும். அந்த விதையை தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். அது அந்த தோல் மட்டும்தான் நான் இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்கேன், அப்படி நீக்கினது தட்டி எடுத்தேன் நான் அதை. இதை என்ன பண்ணுங்க, ஏற்கனவே நல்லா காஞ்சிருக்கு வெயில்ல இருந்தா கூட பார்த்தீங்கன்னா இந்த விதை நீக்கிய கடுக்காய் தோலை எடுத்துங்க, வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கூடாது, அதுக்குன்னு சும்மா லேசா வாட்டி எடுத்துடணும். அடுத்தது தாண்டிக்காய், அதை தனியா வாட்டி எடுத்துக்கணுங்க. அடுத்தது நெல்லிக்காயும் லேசா வாட்டி எடுக்கணுங்க. இது வாட்டி எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டுங்க மிக்சி ஜார்ல. ஏன்னா கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 கிராம் 20 கிராம் கொஞ்சம் அப்பப்போ தேவைக்கானதை எடுத்துக்கிட்டு, அளவு எப்படின்னா 1:2:4. கடுக்காய் 10 கிராம் எடுத்தீங்கன்னா தாண்டிக்காய் 20 கிராம் எடுங்க, நெல்லிக்காய் 40 கிராம். இப்படி எடுத்துட்டு கொஞ்சமா எடுத்து செஞ்சுக்கோங்க நீங்க. ஏன்னா மிக்சி ஜார் அந்த பிளேடெல்லாம் வீணா போயிடும், அது அரைக்கவும் முடியாது. அந்த மாதிரி எடுத்து செஞ்சு அப்பப்போ ஸ்டாக் வச்சுக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா உடம்பு இழைக்கிறதுக்கு எப்படி குடிக்கணும் அப்படின்றது இருக்கு. நிச்சயமாக உடம்பு இழைக்குங்க. இது முதல்ல செஞ்சு குடிக்கிறவங்களுக்கு முதல் 1 வாரம் பாத்தீங்கன்னா பேதி ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த 6 மாசத்துக்கு பொதுவாகவே மாத்திரை எடுக்கணுங்க, நமக்கு அந்த பேதி மாத்திரை எடுக்கணும். அது நிறைய பேர் செய்யறது இல்லை. அந்த மாதிரி சேர்ந்து தங்கி பாத்தீங்கன்னா முதுகு எல்லாம் ரொம்ப வலி எடுக்குதும்போ. அதனால அந்த நச்சுத்தன்மையெல்லாம் எடுக்கணும்னா உங்களுக்கு 1 வாரம் வயிற்ற கலக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பேதி ஆகாது அதுக்குன்னு நீங்க பயப்பட மாதிரி. அப்படி தூள் பண்ண அந்த திரிஃப்லா பவுடர் என்ன பண்ணுங்க, இரவுல ஒன்னா மண் சட்டி இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்டீல் அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எடுத்து அந்த 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கலந்து ஊற விட்டுருணுங்க. அப்படி ஊறின தண்ணியை காலையில் என்ன பண்ணுங்க, ஒரு பேனில் ஊற்றிடணும். ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுங்க. என்ன பண்ணும், இந்த 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளராக மாறணும். மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணுங்க. அது வரைக்கும் நம்ம அடுப்புல வச்சிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இரவு நேரத்துல அந்த திரிஃப்லா பவுடர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கிறது. அது குடிச்சா என்ன ஆகும்னா உங்களுக்கு இரவு நேரத்துல ஸ்டொமக் அப்செட் ஆன மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணல. இந்த 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளரா மாறணும். காய்ச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடலாம். இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் அது குடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல கொஞ்சம் சொட்டா தேன் கலந்துக்கோங்க, எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தேன் கலந்து கொடுக்கலாம். நல்லா உடம்பிழைக்கும், நச்சுத்தன்மைகள் எல்லாம் எடுக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா போக போக கண்ணெல்லாம் நல்லா தெரியும். இது நடைமுறையில நான் பார்த்தது. இதை எத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48 நாள், அதாவது 1 மண்டலம் எடுக்கணுங்க. எடுத்துட்டு அப்புறம் 15 நாள் விட்டுருங்க.
அப்புறம் திரும்ப 48 நாள், அப்புறம் 15 நாள் விட்டுறணும், அப்புறம் 48 நாள். இதே போல பாத்தீங்கன்னா என்ன கேட்டா இது வாழ்நாள் முழுக்கவே எடுக்கலாங்க. நமக்கு சுகர் இருக்காது, பிபி இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, நிறைய விஷயங்கள் இதனால சரியாகும். அப்படி வாழ்நாள் முழுவதுமே எடுத்தா ரொம்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் நீடிக்கும் ஒண்ணு, முதுமையை கண் நல்லா தெரியும். இதெல்லாம் நமக்கு நிச்சயமாக நடக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல வெயிட் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க கிட்ட நம்ம அப்படியே பேச்சு கொடுத்தோம்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி திரிஃபலா எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எனக்கு வெயிட் கூடுதலா ஃபீல் பண்ணேன்னா திரிஃபலா கட்டாயம் எடுப்பேன். திரிஃபலா வந்து டேப்லெட் ஃபார்ம்லயும் வருது. நான் பாருங்க இந்த மார்க் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தண்ணி ஊத்தி இருந்தாங்க. இப்போ வந்து காய்ச்சினதுல நமக்கு அரைவாசி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க அதை வடிகட்டிடலாம். இப்படி நம்ம நல்லா ஆற விட்டு ஒரு வெது வெதுப்பா இருக்கும்ல அந்த நேரத்துல குடிச்சிடணுங்க. இப்போ தேன் எப்போ கலக்கணும்னா, தேன் எப்பவுமே வந்து ரொம்ப சுடு தண்ணியில கலந்து குடிக்கூடாதுன்னு சித்த வைத்தியம் சொல்லுது. அதனால வந்து தேன் கூட பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது வந்து தேன் கலந்து குடிச்சிடலாங்க. நீங்க செஞ்சு பாருங்க, நல்ல ரெமெடி. இதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். உடம்பழைக்கணும்ன்றான்ல, நிச்சயமா பார்த்தீங்கன்னா உடம்பழைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அதை தவிர்த்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.